CSIR NET PYQ சீரீஸில் coordination chemistry question number 5, the complex Mn H2O6 2+ has very light pink color. Best reason for this. Complex Mn H2O6 2+ வந்து very light pink colorல இருக்கு. அதுக்கு ரீசன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸ் does not have charge transfer transition. ஆப்ஷன் டியில் 3D transition நடந்து ஆர்பிட்டல் ஃபார்பிட்டனாக இருக்குது, ஸ்பின் அலவுடாக இருக்குது. ஆப்ஷன் சி பார்க்கும்போது டிடி transition நடந்து ஆர்பிட்டல் அலவுடு, ஸ்பின் ஃபார்பிட்டனாக இருக்குது. ஆப்ஷன் டியில் டிடி transition நடந்து போத் ஆர்பிட்டல் ஃபார்பிட்டன் அண்ட் ஸ்பின் ஃபார்பிட்டனாக இருக்குது. இப்போ ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். எதனாலனா இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வெரி லைட் பிங்க் கலராக இருக்கிறதுனால சார்ஜ் டிரான்சிஷன் வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். அடுத்தது நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே அப்போ இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாட்டும் ஒன்றா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இப்போ காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸ் Mn H2O6 2+. Mnங்கிறது 3D சீரீஸில் உள்ள மேங்கனீஸ் அயான், ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 3d5 4s2. இப்போ 3d5 4s2 இருக்கிறதுனால இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. 3d5 இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn H2 அதாவது Mn +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கும்போது 3d5 4s0 ரெண்டு லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இதில் இருக்கிற இந்த லிகாண்ட் H2 லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டு, அதனால இது வந்து என்னது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸு, எல்லாமே அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் நமக்கு இருக்கும். ஜாமெண்ட்ரி இது வந்து பார்க்கும்போது இது ஒரு ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இதில் இருக்குது. இப்போது நம்ம ஆர்பிட்டால், அதாவது இது ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரினால இது வந்து T2G EG ஸ்ப்ளிட்டிங் வந்து டி ஆர்பிட்டாலில் இருக்கும். D5 எலக்ட்ரான், அதாவது 5 எலக்ட்ரானை இந்த ஆர்பிட்டாலில் வந்து ஃபில் பண்ணுறோம். 1 2 3 4 5 சொல்லிட்டு. இப்போ இதில் டிடி டிரான்சிஷன் வந்து நடக்கு. ஏன்னா ஆப்ஷன் பிசிடி எல்லாத்துலேயுமே டிடி டிரான்சிஷன் நடக்கு. இப்போ டிடி டிரான்சிஷன் நடக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து இஜி, அதாவது T2Gல இருக்கிற எலக்ட்ரான் வந்து இஜி ஆர்பிட்டலுக்கு போய் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் வந்து கிடைக்கும். இப்போ இதில் டிடி டிரான்சிஷன் வந்து நடந்திருக்கு, டிடி டிரான்சிஷன். இப்போ அடுத்தது இந்த 3 ஆப்ஷன்ல டிடி டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆர்பிட்டல் ஃபார்பிட்டனா இல்லது ஸ்பின் அலவுடா இல்லது ஆர்பிட்டல் ஃபார்பிட்டன் அல்லது ஸ்பின் ஃபார்பிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அலவுடா ஃபார்பிட்டனான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பின் செலெக்ஷன் ரூல் பார்க்கும்போது ஸ்பின் செலெக்ஷன் ரூல் வந்து ΔS = 0. ΔS 0 இருந்துச்சுன்னா ஸ்பின் வந்து அலவுடு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் இந்த இதில் எல்லாமே வந்து என்னது அன்பேர்ட் எலக்ட்ரான். 5 ஆர்பிட்டாலையும் 5 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. இது எல்லாமே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் வேல்யூ வந்து ½ அதனால 5 ½ போடும்போது நம்மளுக்கு 5/2 வந்து ஸ்பின் வேல்யூ கிடைக்கும். இந்த ஸ்பின் வேல்யூவை வந்து நம்ம ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது 2s + 1 கால்குலேட் பண்ணும்போது 2 × 5/2 + 1 இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 5/2 பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து 6 கிடைக்கும். அடுத்தது அதே இந்த சைடு டிரான்சிஷன் நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து பேரிங், ஒரு ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரான் வந்து பேர் ஆகியிருக்கிறதுனால இது வந்து 0, இதோட வேல்யூ 0. ஏன்னா +½ -½ மீதி 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அதோட வேல்யூ வந்து 3½ போடும்போது 3/2 வந்து கிடைக்கும். அதே நம்ம 2s + 1 ஃபார்முலாவில் போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் we get 4. இப்போ ΔS கண்டுபிடிக்கும் போது 6 - 4 இந்த 2 வேல்யூ நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது we get 2. அப்போ இது வந்து ≠ 0. அப்போ அது வந்து அலவுடாக இருக்கணும். ஸ்பின் செலெக்ஷன் ரூலில் ஸ்பின் அலவுடாக இருக்கணும்னா ΔS = 0 இருக்கணும். ஆனால் இங்கே வந்து ≠ 0. இப்போ ஸ்பின் ஃபார்பிட்டன் வந்து ஆப்ஷன் சி அண்ட் டியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டியாக இருக்கிறதுக்கு ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது லெபோர்டே செலெக்ஷன் ரூல் ஆர்பிட்டல் செலெக்ஷன் ரூல் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ லெபோர்டே செலெக்ஷன் ரூலில் ஜெரைடு அண்ட் அன்ஜெரைடாக இருந்துச்சுன்னா அது வந்து அலவுடு. ஜெரைடு அன்ஜெரைடாக இருந்துச்சுன்னா அது ஃபார்பிடன். இப்போ இது எப்படி நம்ம சொல்கிறது? இப்போ ஆர்பிட்டல் டைப் எஸ் ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னா அதோட பேரிட்டி வந்து ஜெரைடுன்னு சொல்லுவோம். பி ஆர்பிட்டல் எஃப் ஆர்பிட்டல் இருந்தால் அதோட பேரிட்டி அன்ஜெரைடுன்னு சொல்கிறோம்.
இப்போ ஹியர் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து என்னது டி ஆர்பிட்டாலுக்கு இடையில தான் வந்து டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு, டிடி டிரான்சிஷன். ஸோ டி ஆர்பிட்டாலோட பேரிட்டி வந்து ஜி, அப்போ ஜிஜிங்கிற டிரான்சிஷன் நடக்கு. இப்போ நம்ம இங்கே செலெக்ஷன் ரூலில் பார்க்கும்போது ஜிஜிங்கிறது ஜெரைட் டு ஜெரைடு வந்து ஃபர்பிடன், ஸோ லபோட்டே ஃபர்பிடன். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்பின் செலெக்ஷன் ரூலில் பார்க்கும்போது ஸ்பின் ஃபர்பிடன், லபோட்டே செலெக்ஷன் ரூலில் பார்க்கும்போது லபோட்டே ஆர் ஆர்பிட்டல் செலெக்ஷன் ரூல் பார்க்கும்போது ஆர்பிட்டல் ஃபர்பிடன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.